இனிய வணக்கம். மகிழ்ச்சி பெருகட்டும். நூல் காஞ்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு. சான்றோர்களே, தோழர்களே, இன்னும் 2 நாட்களில் நமது தமிழர் பண்பாடான பொங்கல் விழா வரப்போகிறது. அந்த பொங்கல் விழாவில் இருக்கக்கூடிய சிறப்பும் அந்த பொங்கல் விழாவில் இருக்கக்கூடிய அறிவியலையும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாங்க பொங்கல் விழானா நமக்கு என்ன தெரியும்? மண்பானை சட்டி எடுத்து வச்சு விறகடுப்பு மூட்டி அதுல பச்சரிசியை போட்டு வெல்லம் போட்டு பொங்கல் வைப்போம். அது நல்ல சுவையக்கூடியதாக வரும். அது சரிதான். ஆனா ஏன் அந்த நாள்ல நம்ம பொங்க வைக்கணும்? மற்ற நாள் பொங்க வச்சா பொங்க வைக்காதா? இல்ல பொங்காதா? ஏன் அந்த நாள்ல பொங்க வைக்கணும் அப்படின்னாங்க, இங்கதாங்க நம்மளுடைய அறிவியல் நுட்பம்னு ஒண்ணு இருக்குது. என்னன்னா, சூரியன் பாத்தீங்கன்னா நம்ம கிழக்குல உதிக்குதுன்னு சொல்றோம். ஆனால் வருடத்தில் 2 முறை மட்டும்தான் அது கிழக்கின் மைய பகுதியில் உதிக்கும். மற்ற எந்த நாள்லயுமே அது கிழக்கின் மைய பகுதியில உதிக்காது. அது வரும் தை 1ஆம் தேதி எந்த திசையில உதிக்கும்னு கேட்டீங்கன்னா, தென்கிழக்கு மைய பகுதியில அங்க போய் நின்று, அது ஒரு மைய பகுதி. அதாவது அதற்கு மேல அந்த சூரியன் தென்கிழக்கு நோக்கி நகராது. தென்கிழக்குல இருந்து மறுபடியும் வடகிழக்கு நோக்கி வடக்கு பக்கம் தான் அது நகர்ந்து வரும். அதுதான் நம்மளுடைய தையின் முதல் நாளாக வைத்து அந்த நாளில் நமது விழாவை கொண்டாட ஆரம்பித்தார்கள் நமது முன்னோர்கள். இதுதான் தை 1. சூரியன் கிழக்கு தென்கிழக்கு மைய பகுதியில் உதிக்கும் அன்று நாள் தான் நமக்கு தை 1 பொங்கல் விழா கொண்டாடுகிறோம். சரி, இந்த பொங்கல் விழால என்னெல்லாம் வைப்பாங்க? நம்ம மண்பானை வச்சிருவோம், அரிசி போடுவோம், வெல்லம் போடுவோம், ரைட்டு. அதுல ஏன் கரும்பை வைக்கணும்? கரும்பு பொதுவா பாத்தீங்கன்னா புல் தாவரம் வகையை சேர்ந்ததுங்க. ஆனா நமக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அது உயரமா வளருது அப்படிங்கிறதுக்காக அது பயிர் வகையை சேர்ந்ததுன்னு நினைச்சுக்கிறாங்க சில பேர். ஆனா பல பேருக்கு தெரியும் அது ஒரு புல் வகை தாவரம். புல் வகை தாவரம்னா இந்த நெல்லெல்லாம் இருக்குது பாத்தீங்களா, அந்த வகை தாவரத்தை சேர்ந்ததுதான் கரும்பு. இந்த கரும்பு பாத்தீங்கன்னா நல்ல இனிப்பு சுவை தரக்கூடிய தேன் தித்திக்கும் கரும்பும்பாங்க. அந்த கரும்பையும் வச்சு அடுத்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு வைப்பாங்க. இந்த மஞ்சள் பாத்தீங்கன்னாங்க செடி வகையை சார்ந்தது. அதுல பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அது நான் சொல்லலனாலும் நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்க அப்படியெல்லாம் படிச்சுட்டீங்கன்னா உங்களுடைய பொன்னான கருத்துக்களை எங்களுடைய சேனல்ல கொடுங்க. ஏன்னா உங்களுடைய கருத்துக்களை கொடுத்தீங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய கருத்துக்களை அப்படியே கொடுங்க. எங்க சேனல் அப்படியே சப்ஸ்கிரைபரும் பண்ணிக்கோங்க, லைக்கும் பண்ணிருங்க. இந்த மஞ்சள் கிழங்கு ஒரு செடி வகையை சார்ந்தது. அப்புறம் நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு மூலிகையை மட்டும் நம்ம அன்னைக்கு பயன்படுத்துறது இல்லைங்க. பொங்கல் விழாக்கு முன்னத்து நாள் காப்பு கட்டுவோம் பாருங்க, அதுல வேப்பந்தலை வைப்போம். வேப்பந்தலையில எண்ணற்ற மூலிகை இருக்கு. பூளைப்பூவை வைக்கிறோம், அதுலயும் நிறைய மருத்துவம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மன மகிழ்ச்சியோட உறவுகளோட சேர்ந்து கொண்டாடி மகிழ்ச்சியோட வாழ்வதற்கு தான் அந்த விழா கொண்டாடப்படுகிறது. வருகின்ற பொங்கல் அன்று உங்கள் இல்லத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் பொங்க பானையில ஒவ்வொரு கை அரிசி எடுத்து போட்டு அதை பொங்க வச்சு உணவு உண்டு பாருங்கள். அதுதான் தேன் சுவை. அந்த தேன் சுவை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.